Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு சூப்பரான எக் தம் பிரியாணி வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ எக் தம் பிரியாணி வீட்ல நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி சட்டி இருக்கு இல்லையா, அதுல தான் நான் செஞ்சிருக்கேன். குக்கர்ல செய்ய போறது இல்ல. நம்ம தம் போட்டு இன்னைக்கு எக் பிரியாணி செய்ய போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்துல தேவையான அளவு நெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற நெய் வந்து நான் சேர்த்திருக்கேன். நீங்க நெய், ஆயில் 2 மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்ல ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா சன்னமா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் இன்னைக்கு செய்ய போற அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்கிற அரிசிக்கு தான் நான் செய்யறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு ஒரு 70% இப்ப வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீரி வச்சிருக்க 7 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறமா தக்காளி வந்து பாத்தீங்கன்னா 3 தக்காளி சேர்த்திருக்கேன். அதாவது வெங்காயம் 6 வெங்காயத்துக்கு 3 தக்காளி நான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா தக்காளி நல்லா வணங்கிடும். இப்ப பாருங்க நல்லா ஜூஸியா ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மல்லி இலைகளும் புதினா இலைகளும் நம்ம சேர்க்கணும். நம்ம 1 கிலோ அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கையளவு நிறையாவே இருக்க அளவு புதினா தலைகளும் மல்லி இலைகளையும் நம்ம நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா, மல்லி இலை, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கருகிற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கருகாத அளவுக்கு இந்த மசாலாவை எல்லாம் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறமா 1/2 கப் அளவு இருக்கிற கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸ்ல தான் அரிசி அளந்து வச்சிருக்கேன். ஸோ எந்த கிளாஸ்ல நீங்க அளக்குறீங்களோ அந்த கிளாஸை பயன்படுத்தி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ற அரிசி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சாப்பாட்டு அரிசி தான். ஸோ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சீரக சம்பாவோ இல்ல பாஸ்மதி ரைஸோ சேர்த்துனீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அரிசியை வந்து நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா நான் சீரக சம்பாவோ இல்ல பாஸ்மதி ரைஸோ நான் எடுக்கல. நார்மலா நம்ம ஒயிட் ரைஸ் குக் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா நான் 10 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டைகளை வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா முட்டையை கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிளறிட்டே இருக்கக்கூடாது. முட்டையை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சிருக்கங்காட்டிக்கு உடஞ்சிரும். இப்ப இந்த முட்டையெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தட்டு போட்டு இதை நம்ம மூடி வச்சு ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வேக விடணும்.
இப்ப 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு அரிசி வந்து வெந்திருக்கும். ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து வெந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பா தம் போடணும். இந்த எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. எண்ணெய், நெய் இதெல்லாம். இப்போ இந்த பிரியாணி வந்து எப்படி தம் போடலாம்? ஈஸியான வேல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பிரியாணி சட்டிய நம்ம அடுப்புல இருந்து கீழ இறக்கி வச்சிரலாம். இதுக்கப்புறமா இந்த அடுப்பு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு தோசைக்கல் நான் வச்சிருக்கேன். இது யூசுவலா தம் போடுறதுக்காகவே யூஸ் பண்ற தோசைக்கல். இப்ப இந்த தோசைக்கல்ல அடுப்பு ஸ்டவ்ல நீங்க வச்சுட்டு, இதுக்கு மேல நம்ம அந்த பிரியாணி சட்டிய எடுத்து வச்சிரலாம். அதுக்கப்புறமா வெயிட்டான ஒரு பாத்திரம் வந்து நம்ம வைக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி, அதுக்குள்ள வெயிட்டுக்கு வந்து ஒரு கல்லு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து நமக்கு சைட்ல கூட வெளிய போகாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால இப்படி வச்சு நான் தம் போட்டிருக்கேன். இதே போல நீங்களும் தம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல அடுப்பு இருக்கணும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அடுப்பு இருக்கணும். அவ்வளோதான் நம்ம பிரியாணி வந்து தயாராயிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இத எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட தம் பிரியாணி இப்ப ரெடியா இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான கலர்ல சூப்பரா ரெடியா இருக்கு. இது மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரான மணமா நல்லா இருக்கும். கொஞ்சம் புதினா இலைகள், மல்லி இலைகள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்கள சந்திக்கிறேன்.